அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது அலட்சியம் காட்டினால் இனி கணக்கு காலியாகிவிடும் அப்படிங்கிற ஒரு ஜாக்கிரதையான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, பிஎஃப் சந்தாதாரர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த செய்தி ஒரு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஊழியர்களோட வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ இந்திய அரசின் தொழிலாளர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அரசு அமைப்பாகும். இபிஎஃப்ஓ நமது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு மற்றும் நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. பணி ஓய்வுக்கு பிறகான முக்கியமான நிதி பாதுகாப்பாக இந்த இபிஎஃப் தொகை பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பணி ஓய்வில் மிகப்பெரிய கார்பஸ் தொகையும் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது. இது ஓய்வூதியதாரர்கள் தங்கள் பணி ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்க உதவுகிறது. ஸோ இபிஎஃப்ஓ அதன் கீழ் உள்ள அனைத்து இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான அவசியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இபிஎஃப் உறுப்பினர்களை தங்கள் இபிஎஃப் கணக்கில், அதாவது யுஏஎன் நம்பர் மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு இதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. அப்படி இல்லை என்றால் அவர்கள் இணைய மோசடியில் எதிர்கொள்ள நேரிடலாம் என இபிஎஃப்ஓ தெரிவிச்சிருக்காங்க. அதாவது சைபர் ஃப்ராடில் நீங்கள் மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இபிஎஃப் உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ இணையதளத்திற்கு சென்ற உடனேயே இந்த எச்சரிக்கையை காண முடிகிறது. ஸோ நீங்கள் கூகுளில் இபிஎஃப்னு டைப் பண்ணி உங்களோட அந்த வெப்சைட்குள்ளே போகும்பொழுதே அதில் உங்களுக்கு இந்த வார்னிங் மெசேஜ் காட்டும். இபிஎஃப்ஓ இணையதளத்திற்கு சென்றவுடன் ஒரு பெரிய பாப்அப் பாக்ஸ் திறக்கப்படும். இந்த பாப்அப் பெட்டியில் ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத காமிக்கும். இந்த எச்சரிக்கை செய்தியில் உங்களோட நுழைவு தகவல்கள், அதாவது யுஏஎன் மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு தொடர்பான திருட்டு அல்லது இழப்பு குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இது இணைய மோசடிக்கு வழிவகுக்கும் என்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாப்அப் ஒரிஜினலாக இபிஎஃப்ஓட வெப்சைட் தான் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அந்த யுஏஎன் நம்பரையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுங்கள். இல்லைனா அது திருட்டுக்கு வழிவகுக்கும், மோசடிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத வார்ன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த இபிஎஃப் உறுப்பினர்களோட யுஏஎன் மற்றும் கடவுச்சொல் மூலம் அவர்கள் ஏமாற்றப்படலாம் என்பதே இபிஎஃப்ஓ விடுத்துள்ள எச்சரிக்கையின் பொருளாகும். ஆகையால் பிஎஃப் உறுப்பினர்கள் தங்களது இபிஎஃப் கணக்கின் பாஸ்வேர்டுகளையும் இனி தங்கள் யுஏஎன் எண்ணையும் சிறப்பு கவனம் செலுத்தி பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பிஎஃப் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு முக்கியமான கண்டிஷன்ஸை சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட சிஸ்டமையோ அல்லது ஃபோனையோ அப் டு டேட்டில் வச்சுக்கோங்க. டெய்லியும் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் இருந்துச்சுன்னா அதை உடனே அப்டேட் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ கணக்கிற்கு சிக்கலான பாஸ்வேர்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எளிதில் எல்லாருமே கண்டுபிடிக்கக்கூடிய பாஸ்வேர்டாக இல்லாமல் பல கேரக்டர்ஸை மாற்றி போட்டு அதை ரொம்ப ஹார்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடவுள் சொற்களுக்கு இந்த ஓடிபி யாருக்கும் பகிர வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓடிபி மெசேஜ் உங்கள் நம்பருக்கோ மெயிலுக்கோ வந்துச்சுன்னா அதை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா உங்களோட கணக்கில் இருக்கக்கூடிய எல்லா பணமும் காலியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் இபிஎஃப்ஓ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா உடனடியாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பென்ஷன் மற்றும் ஊழியர்களுக்கு தகுந்த அனைத்து தகவல்களும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.